Taste the Daily. ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ள நிலையில் சம்பவம் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழகத்தில் பதிவான போக்சோ வழக்குகளை கனத்த இதயத்துடன் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என போற்றப்படும் நிலையில் தெய்வத்திற்கு நிகரான பிஞ்சு குழந்தைகளையே சீரழிக்கும் வன்முறை சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளன. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். வேலூர் மாவட்டத்தில் 12 வயது பள்ளி மாணவிக்கு மாநகராட்சி மேற்பார்வையாளர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அரங்கேறியது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இளம் பெண்ணுக்கு 3 ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் போக்சோ வழக்கில் சிக்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 13 வயது சிறுமிக்கு முதியவர் பாலியல் தொல்லை கொடுத்த அவலம் அரங்கேறியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகைப்பட கலைஞர் பிடிபட்டார். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் சிக்கினார். பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் அரசு என வெற்று வாய்ச்சவடால் விடுத்து வரும் தீய சக்தி திமுக அரசு பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கவும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை பெற்றுத்தரவும் தவறியுள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சில வழக்குகளில் குற்றவாளிகள் உரிய தண்டனை பெறாமல் எளிதில் விடுதலையாகி மீண்டும் மீண்டும் பாலியல் குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் பொருட்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட போக்சோ சட்டம் திமுக ஆட்சியில் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாததால் குற்றவாளிகள் எளிதில் விடுதலையடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாநில குழந்தைகள் உரிமை ஆணையம் செயல்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் குழந்தைகள் பாதுகாப்புக்கென தனி குழுவை உருவாக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். குழந்தைகள் பாதுகாப்பு விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் அக்கறையற்று இருப்பது மக்களிடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத திறனற்ற ஸ்டாலின் அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். ஆளும் திறனில்லாத ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருமே பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.